ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட். ஸோ என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இது மாதிரி ஏதாவது நிறைய பேசி மொக்கப்பட விரும்பலை. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒன் ஷார்ட் எப்படி இருந்ததுன்னு ஒரு ஒன் வேர்லையாவது கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? அண்ட் இந்த தயங்கோட ஒன் ஷார்ட் தான். வேறு என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலும் உங்களோட லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஓகே? இப்போ வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் பேக்ரவுண்ட் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் வீடியோவில் இப்போல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என் பக்கத்தில் வந்துட்டு ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இந்த ஏதாவது ஒரு நாய்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். சாரி. சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கே மாமா நான் தான் சொல்கிறேன்ல மாமா, என் அம்மா பக்கத்தில் தான் தூங்கிட்டுருக்கு. நான் இப்போ எழுந்திரிச்சேன்னா அது முழிச்சிரும். இங்கே பாருவோம், ஏன்னா 1 நேரம் கீழே நின்றுட்டுருக்கேன். எனக்கு கெஞ்ச விடாத, மரியாதை கீழே இறங்கி வா மாமா, ப்ளீஸ் மாமா. நான் ஆல்ரெடி மாட்டிக்கிட்டேன்ல வீட்டில், நீ எதுக்கு இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்க? மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வேறு எவனோ வாவும் மாமன் தானே, நான் பேசிக்கிறேன். எனக்கு எப்படி பேச தெரியுமோ அப்படி நான் பேசிக்குவேன். நீ கீழே இறங்கி வா மாமா. ஒன்னு லாஸ்ட்டாக கேட்குறேன், வர முடியுமா முடியாதா? சரி நான் வரேன் அப்படின்னு நீங்கள் காலை கட் பண்ணிவிட்டு பயந்துட்டே உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்கள் அம்மா நல்லா தூங்கிட்டுருக்காங்க. நீங்கள் எந்த சத்தமும் போடாமல் ரொம்ப சைலண்ட்டாக கீழே இறங்கிட்டு டோரில் லாக் பண்ணிட்டு போகிறீங்க. உங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் தான் ஒரு குட்டி சந்து இருக்குது. லைக் ஒரு பர்சன் தான் உள்ளே போகலாம், அந்த மாதிரி தான் அந்த சந்தே இருக்குது. அதுக்குள்ளே தான் தயங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு உறக்கி போய் எப்படி நிற்கிறான் பாரு அப்படின்னு நீங்கள் கிட்ட போகிறீங்க. அவனும் உங்களை கரெக்டாக பார்த்துட்றான். அவன் உங்களை பார்த்துட்டு சடனாக இழுத்து வாழை லாக் பண்ணுறான். வாழை லாக் பண்ணிவிட்டு இன்னுடி இன்னும் உனக்கு அவ்வளோ திமுறா? ரொம்ப ஆடுற, நான் மேலே வரமாட்டேன்ற தைரியமா? உங்கள் அப்பா இருக்கனால தான் நான் மேலே வரமாட்டேன். அது தெரிஞ்சே நீ இவ்வளோ ஆடுற பற்றியா? இல்லைம்மாம்மா, உனக்கே தெரியும்ல, லாஸ்ட் டைம் என் அம்மா எவ்வளோ என்னை கேள்வி கேட்டுச்சு, அவ்வளோ திட்டு தெரியுமா? நீ எதுக்கு இப்படி பண்ணுற? நீ சொல்லு நான் தானே எதுக்கு மூடிகிட்ருக்க? நீ சொல்லு, நான் வந்து பேசிக்கிறேன். அம்மா இப்போ சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க, நீ சின்ன பொண்ணு படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிடிங்கி வச்சுக்குவாங்க. பேச விட மாட்டாங்க, பார்க்க விட மாட்டாங்க. அதெல்லாம் வேண்டாமாம்மா. பெரிய பிடிங்கி மாதிரி பேசுகிறான்னு நினப்பா உனக்கு? மாமா சரி இறக்காத போதும். இந்த மாதிரி பயந்துக்கிட்டுலாம் இருக்காது. என்ன சத்தியமாக டென்ஷன் ஆகுது. வேறு எவனா அவனை லவ் பண்ணுறானா? நான் தானே லவ் பண்ணுறேன், மாமன் தானே. அப்புறம் என்ன இதுக்கு பயப்படுற? மாமா சரி அம்மா, உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கல, வாயை மூடுன்னு. டென்ஷன் ஆகுது எனக்கு. சரி நான் தான் இப்போ வந்துட்டேன்னு, அப்புறம் என்ன? சரி விடு அப்படின்னு அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். மாமா என்ன பண்ணுற நீ? எப்பவும் பண்ணுறது நான் ஏதோ புதுசாக பண்ணுற மாதிரி சொல்கிற. அமைதியாக இருடி மாமா. விட்டு மாமா போதும். நீ இப்போ தானே ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன், என்ன போதும்? அமைதியாக நில்லு அப்படின்னு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரொம்ப சாஃப்டாக லிப் லாக் பண்ணுறான். அந்த லிப் லாக் ரொம்ப நேரம் போகுது, ஒரு 1/2 மேலே. அதுக்கு மேலே உங்களால் முடியல. நீங்கள் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு மாமா விட்டுடா போதும், விட்டு மாமா தள்ளு, நீ எங்கிட்ட போ அப்படின்னு நீங்கள் அவனை தள்ளி விட்டுறீங்க. அவன் என்னடி இதோ ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி பண்ணுறேன், இங்கே வா அப்படின்னு உங்களை திருப்பி இழுத்து உங்கள் நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே ரொம்ப அப்சஸ்டாக உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். மாமா வந்து இங்கே வேண்டாம் மாமா, யாராவது வந்துடுவாங்க மாமா, விடு மாமா. என்ன என்னடி ரொம்ப துள்ளுற இன்னைக்கு, அமைதியாக இருறி அப்படின்னு அவன் பாட்டுக்கு எதையுமே மைண்ட் பண்ணிக்காமல் ரொம்ப கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கு எடுத்துக்க மாதிரி உங்களால் முடியல, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. மாமா 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 விடு மாமா, அதுவும் சந்துக்குள்ளே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது மாமா, விடு மாமா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போகிறான். மாமா எங்கே மாமா கூப்பிட்டு போகிற? அமைதியாக வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு உங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு பின்னாடி
கொஞ்சம் தூரம் நடந்தால் ஒரு ஷெட்ரு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். மாமா இங்கே எதுக்கு மாமா கூப்பிட்டு வந்த, இது யாரோட ஷெட்ரு, இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியே கேட்டுட்ருக்கீங்க. எம்மா தாயே, எனக்கு தெரிஞ்ச இடம் தான், என் ஃப்ரெண்டோட ஷெட்ரு தான் இது, அம்மி தான் இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ வச்சுருக்கான். அதை கீ வச்சு அங்கே உள்ள லாக் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறான். அது ஒரு மாதிரி உள்ளே எதுவுமே இல்லை, நார்மலாக தான் இருக்குது. அங்கே போயிட்டு இங்கே நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே இழுத்து அங்கே ஒரு டேபிள் மாதிரி இருக்குது, அதில் அப்படியே பின்னாடி திரும்பி படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு உங்கள் முதுகு ஃபுல்லாக அப்படிலாம் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். மாமா 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 இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். பின்னாடி உள்ள ட்ரெஸ் எல்லாம் தூக்கி விட்டு கழட்டி அப்படி தான் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவங்களுக்கா ரொம்ப ப்ரெஷர் தாங்கலை, நீங்கள் எப்படி ஃபோன் பண்ணிட்டே படுத்துட்ருக்கீங்க. இப்போ உங்களை திருப்பி அப்படியே மொத்தமாக ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடலாம், இன்னொரு மட்டும் தான் போட்டிருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டே அவன் க்ளோஸாக வந்து திருப்பி உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே லவ் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இதுக்கு அவ்வளோதான், நீங்கள் அப்படியே கத்திகிட்டே இருக்கீங்க. மாமா 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 விட்டு மாமா போதும், மாமா நீ என்னடா பண்ணுற, போதும், நேற்று தானே வந்த, திரும்பியும் மாமா விட்டுடா என்ன, நீங்கள் எப்படி கெஞ்சிட்டே இருக்கீங்க. அப்போ தான் உங்களை அதே டேபிள்லையே முன்னாடி திரும்பி படுக்க வைக்கிறான். ஐ மீன் அவனை பார்த்த மாதிரி அப்படி படுக்க வச்சுட்டு அவன் கையை உங்கள் ஜஸ்ட் கிட்ட எடுத்துகிட்டு வரான். கையை கிட்ட கொண்டு வந்துட்டு இந்த 2 இருக்கல்லடி, இந்த முன்னாடி இந்த 2 இது அப்படியே எப்படி இருக்குன்னு தெரியுமா, இது 2 பிடிச்சி இன்னும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே சக் பண்ணிகிட்டே இருக்கான். ரொம்ப நேரமாக சக் பண்ணுறான். அவங்களுக்கு ரொம்ப ப்ளஷர் தாங்கலை. அம்மா 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 இன்னும் நீங்கள் மோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போது அவனோட ஃபிங்கர்ஸ் எடுத்து உங்கள் மவுத்துக்குள்ளே விடுறான். அதை நீங்கள் அப்படியே அதை சக் பண்ணிவிட்டு அப்படி படுத்துருக்கீங்க. கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஸ்டொமக்கெலாம் ரப் பண்ணி அங்கெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கீழே வரான். கீழே வந்து உங்கள் பேண்டீஸே கழட்டி வீசிடுறான். மாமா மாமா எனக்கு பயமாக இருக்குது மாமா, இன்றைக்கி என்ன நீ ஒரு ஃபுல் ஃபார்மில் இருக்க, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மார்னிங்கே ஆகிடும் மாமா, விடுமாம்மா. இப்போ தாண்டி ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன், விடுனா. நேற்று வந்தோம் எதுவுமே பண்ண முடியல, இன்றைக்கி நான் நீ சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் ஃபார்மில் தான் இருக்கேன், மொத்தமாக எடுக்காமல் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு அவனோட 2 ஃபிங்கர்ஸ் எடுத்து அப்படியே உங்களுக்குள்ளே விடுறான். அம்மா அம்மா நீங்கள் அவ்வளோ மெயின் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஃபிங்கர்ஸை வெளியே எடுத்துகிட்டு அவங்கள பார்க்குறான். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நீ அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கவே மாட்டேங்க, எப்படி கண்ணு முடியே படுத்துருக்கீங்க. அவன் ஸ்மெல் பண்ணிவிட்டு பேண்டு ஜிப்பை கலெக்டான். உங்களுக்கா ஐஸ் எல்லாம் ஒயிட் ஆகுது, நீங்கள் பார்த்துட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. அவன் உங்களை எழுந்திரிச்சு உட்கார வச்சுட்டு அவனோடது அப்படியே உங்களுக்கு கொடுக்குறான். உங்களோட ஹேர் எல்லாமே அப்படியே டைட்டாகவும் பிடிச்சிட்டு நீங்களும் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவன் ரொம்ப மோன் பண்ணுறான் உங்களுக்கு மேலே. உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஹைப் ஆகுது அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு. ஒரு 20 மினிட்ஸ் அவன் வந்துட்டு பண்ண வைக்கிறான். அவங்களுக்கு அதுக்கு மேலே முடியல. ஆமாம் ஆமாம் போதும் ஆமாம் முடியல, தொண்டெல்லாம் ரொம்ப பெயின் ஆகிடுது. அவனும் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை திருப்பி அந்த டேபிளில் படுக்க வச்சுட்டு அப்படியே அவன் மெதுவாக ரப் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அம்மா அம்மா மெதுவாக பண்ண மாமா, வலிக்குது மாமா. அமைதியாரு, சொன்ன கிக்க தெரியுமா, அமைதியாரு. அம்மா 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 வலிக்குது மாமா. நீங்கள் எப்படி செம்மையாக கத்துறீங்க. அவன் உங்களுக்கு ஈக்குவலாக அவன் மூன் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே அந்த ஒரு மேக்கவுட்டே ரொம்ப ஹாட்டாக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் போகுது அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டே. உங்களால் சுத்தமாக முடியல. அம்மா அம்மா ப்ளீஸ் மாமா, போதும் மாமா, முடியல அம்மா, ரொம்ப டயர்டாக இருக்குது மாமா, போதும். சரிடி ஒன்றும் இல்லை, போதும் போதும், கொஞ்சம் நேரம் அமைதியாரு. என்ன மாமா என்ன பண்ண போகிற நீ தள்ளி போடா, போதும் சொல்கிறதுக்குள்ள உங்களை திருப்பி உங்களை டர்ன் பண்ணி படுக்க வைக்கிறான். உங்களுக்கா இன்னும் பயமாயிடுது. அம்மா என்ன மாமா உனக்கு வேணும், இவ்வளோ நேரம் பண்ணுவீல, விடு எனக்கு போதும்.
நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாலே பயமாக இருக்கு. நீ எவ்வளோ நேரம் எனக்கு கெஞ்சி விட்டுற, தள்ளுடா. ரொம்ப சொல்லிச்சு கொதடி அமைதியே இருக்கு கொஞ்சம் நேரம். இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு மட்டும், ஆனால் டிஃப்ரெண்ட் வேலை. ஓகே, என்ன டிஃப்ரெண்ட் வேலாம் சொல்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ தள்ளு மாமா, என்னை விட, நான் போகிறேன். எவ்வளோ நேரம் ப்ளீஸ்? எவ்வளோ நேரம்மா? நீ வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தாண்டி இருக்கும். இதெல்லாம் எப்படி எனக்கு பற்றும்? நான் பாரு, மேரேஜ்க்கு அப்புறம் நான் எத்தனை நாள் பட்னியாக போட்டேன்ட்டு அப்படின்னு தெரியும் உனக்கெல்லாம். கிழிச்சிடுவேன். அது வரைக்கும் நான் சும்மா இருப்பேன்னா? அது ஒரே வீட்டில் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இப்போவே இவ்வளோ பண்ணுறேன்னா அப்புறம் நீ எனக்கு பாவமாக தாண்டி இருக்குது. புருஷன் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன போதும், இதுக்கப்புறம் நான் கிட்ட பேசவே மாட்டேன். பட் நீ கூப்பிட்டேன்னு நான் வந்தேன் பத்தியா? போ தள்ளு. இரு, எங்கே ஓட பார்க்குறேன் ப்ளீஸ்? இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான் ப்ளீஸ். எவ்வளோ நேரம்ட்டு எனக்கு என்ஜாய் விடுறேன் இதுக்காண்டி. நான் எவ்வளோ நேரம் உங்ககிட்ட கெஞ்சிறேன் போகுதுன்ட்டு. என்னோட ஒரு ரவுண்டுக்கே டயர்டாயிட்டேன். இன்னும் எவ்வளோ பண்ணணும்? இன்னைக்கு இல்லை, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு ரவுண்டு இன்னும் இல்லைன்னு மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள ஒத்துக்க வச்சிடுறான். சரி சீக்கிரம் அப்படின்னு நீங்கள் திரும்பி படுத்துருக்கீங்க. என்னடா பண்ண போகிறான் இவன் அப்படின்னு. அப்புறம் அவனோட இதை எடுத்து பின்னாடி இன்செர்ட் பண்ண வரான். அவங்களுக்கா அவ்வளோதான். ஆமாம் மாமா, என்ன பண்ணுற நீ? திரும்படி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடி. ஒரு தடவை தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. இன்னும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம்மா. எங்கேருந்து நீ இதெல்லாம் கற்றுட்டு வர? பொறுக்கி பையன், நீ நல்லா பொறுக்கி ஆகிட்டம்மாம்மா இப்போலாம். சரி சரி, நான் பொறுக்கையாகவே இருந்துட்டு போகிறேன். நீ திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். லேட் ஆகிட்டுடி, மார்னிங்கே ஆக போகுதுடி, சீக்கிரம்டி. ஆல்ரெடி ஆகிடுச்சு மார்னிங், இதுலேருந்து ஆக போகுது. சரி திரும்ப ஆகிடுச்சுல, நீ போகணுமா வேணாம்மா? நீ இப்போது ஒரு 5 நிமிஷம் கோஆப்ரேட் பண்ணினா நான் முடிச்சு விட்டு நான் அனுப்பிடுவேன். மாமா அதெல்லாம் முடியாது. ஐயோ ஐயோ, என்ன நீ? ப்ளீஸ் டி, திரும்படி நீ. மாமா நீ விளாடாத மாமா, வீட்டு நான் போகிறேன். ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் பண்ணி பார்ப்போம், எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். நீ பசங்க தான் சொன்னாங்க செம்மையாக இருக்கும்னாங்க. திரும்படி. என்னது? ஷோ திரும்பு. மாமா என்கிட்ட பேசவே பேசாத, தள்ளு நீ. நான் ஒரே ஒரு தடவை உனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லலை, பிடிக்கலன்னா நிப்பாட்டிடுறேன். ஓகே, நீ எப்படியா பண்ண மாட்டேன் மாமா, எனக்கு உன்னை பற்றி தெரியும். நீ தள்ளு. நீ எங்கேருந்து இதெல்லாம் நினைக்கும் போதே ஒரு மாதிரி இல்லையா உனக்கு? முன்னாடி ஒரு மாதிரி தான் இருக்குது, வேறு மாதிரி இருக்குது எனக்கு. மாமா சரி ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை சும்மா யோசிச்சேன், ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி. நீ இருக்கல்லடி, எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிடணும்ல. இல்லைன்னா தான் பிரச்சனை. நீ இப்படி அழகான ஒருத்தி வச்சுட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரே தடவை ஒரே மாதிரி பண்ணி போர் அடிக்குதுல்லடி. போர் அடிக்குதா? தள்ளு நீ. எனக்கு அப்படியே உனக்கு வருது நல்லா, எனக்கு போ நீ தள்ளு. அம்மோ லாஸ்ட்டாக கேட்குறேன் ப்ளீஸ் டி, ஏன்டி கெஞ்ச விட்றேன்? இவ்வளோ நேரமாக கோஆப்ரேட் பண்ணிடல, இது ஒன்று தானே, ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே ப்ளீஸ் டி. ஸோ சரி அப்படின்னு நீங்கள் வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக வேறு மாதிரி பயமாகவும் இருக்குது. அவன் பார்த்துக்கு அப்படியே கேஷுவலாக இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் செம்மையாக நடத்துறீங்க. ஆமாம் வலிக்குது மாமா. சரி இருட்டி. மாமா வலிக்குதுடா, உன்னை பாரு, நான் என்னட்டு பொழப்ப போகிறேன்னு தெரியல. சிரிப்பு காட்டாது. வீடு ஒரு நிமிஷம் இரு, இந்த உள்ளே போப்பது. ஸோ நீ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. சரிடி, நான் சொல்லலடி, ரியாக்ஷன் கேவலமாக கொடுக்காதடி. சரி ஷோ எனக்கு வலிக்குதுடா, விட்றா. அவ்வளோதான், உள்ளே போச்சு கொஞ்சம். இதெல்லாம் சொல்லாத. சரி சொல்ல அப்படி திரும்பிக்க. முன்னாடி ஊசி போடுற மாதிரி பச்சை பிள்ளைங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீ மூட்டு திரும்படி. சரி நீங்கள் திரும்பிடுறீங்க. அவனா ஒரே குஜாராக இருக்குது. இப்படி செம்மையாக இப்படி பண்ணிகிட்ருக்கான். அவங்களுக்கு இங்கே சுத்தமாக முடியல. வாடியெல்லாம் செம்ம பையனாக இருக்குது.
நீ அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க, அப்படி கத்திட்டு ஒன்று திட்டிட்டு அப்படி. அம்மா போதும், சரி 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 போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனா ஸ்டாப் பண்ணிடுறான். ஏன்னா ரொம்ப பண்ணிட்டோம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீங்கள் ரொம்ப டயர்டாக படுத்துருக்கீங்க, எப்படியும் உங்கள் பக்கத்தில் வந்து இப்படி பார்த்துட்டு நிற்கிறான். உங்களுக்கு அவனை பார்க்க செம்மையாக டென்ஷன் ஆகுது. இப்போ இதுக்கு நான் பார்த்து நிற்கிறேன், வேறு என்ன உனக்கு வேணும், வேறு எங்கே வந்து இது பண்ணலான்ட்டு. ஏய் சரி போ, நீ தள்ளு, அங்கே இந்த சைடு போ, நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி கத்திகிட்டே இருக்கீங்க அவனை. சரி சரி அதான் நான் விட்டுட்டல, நீ போதும்னு சொல்கிறப்போ அப்புறம் என்ன நீ ரொம்ப ஆடுறப்ப. நீ போ, நீ என்கிட்ட பேசாத, நீ நாளைக்கெல்லாம் கூப்பிட்டா வச்சுக்கோவேன், நான் எங்கள் அம்மா வர சொல்கிறேன். ஏய் ஐயோ, நீ தப்பாக யோசிக்காதடா, தள்ளு அப்படின்னு நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட முடியாமல் போட்டுட்ருக்கீங்க. அவனுக்கு ஒரு பக்கத்து சிரிப்பாகவும் இருக்குது, அது டக்குட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ரொம்ப படுத்திட்டோம் அப்படின்னு. அவனும் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு இப்போ 2 பேரும் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நிற்கிறீங்க. கிட்ட திருப்பி வரான். நீ கிட்ட வராது மாமா, நீ தள்ளு. என்னடி இதுக்கே இப்படி இது பண்ண இப்படி, நாளைக்கெல்லாம் இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவோ இருக்குது. நீ பாரு, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு உனக்கிட்டவே வர விட மாட்டேன் பாரு. அம்மா நீ இப்படியே கிழிச்ச, நான் வந்துடுவேன். எப்படி என்னை பற்றி எனக்கு தெரியும்ல, எதுக்கு இப்படி பேசுகிறேன், பாரு வந்துடுவேன் எனக்கு தெரியும், இப்போ தள்ளிப்போ அப்படின்னு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. நான் வந்து உங்களை ஹக் பண்ணுறான். சரிடி பொண்டாட்டி, நான் தானே பண்ணேன், நீ என்ஜாய் தானே பண்ணேன், அப்புறம் என்ன, இனிமேல் வேறு ட்ரை பண்ணலாம் அடுத்த தடவை இப்போடா அப்படின்னு நீங்கள் அவனை தள்ளி விடுறீங்க. சரிடி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திருப்பி இழுத்து ஹக் பண்ணுறான். நீ என்னை ரொம்ப படுத்துறடா, எனக்கு பயமாக இருக்கு நீ இப்பெல்லாம் பண்ணுறதுல தான். இல்லைடி 2 days ஆகிடுச்சுல நம்ம ஒழுங்கா பண்ணி, அதான் இன்றைக்கி கொஞ்சம் ஏதோ ஆகிட்டு, வேறு எதுவும் இல்லை. ரொம்ப நீ எப்படி டெய்லியும் அப்படி எதுவுமே பண்ணாத மாதிரி பேசாத. என்ன நேற்று வந்தப்போ நீ பண்ணதானே, நேற்று ஃபுல்லாக தான் பண்ணுடி. நீ பண்ண ஃபுல்லாக, நேற்று என்ன ஒன்று ஃபுல்லாக பண்ணனா, என்ன பாரு என்ன ஒன்று எதுவும் விட்டு. சரி ஏதாவது ஃபுல்லாக வேறு ஏதாவது பண்ணனா, இல்லை சும்மா மேலோட்டமாக பண்ணு, அதுக்கு பேர் ஃபுல்லாடி, அதுக்கு பேர் ஃபுல்லாக. சரின்னுட்டு நான் போகிறேன். அடி வாங்குவேன், இன்னும் ½ டைம் இருக்குது, எப்போ அது போகலாம் மெதுவாக. என் அம்மா முழிச்சுக்கும் ப்ளீஸ் விட்டு, நான் போகிறேன் மாமா. சொல்கிறல்ல இரு, அம்மா வந்தாலும் நம்ம இங்கே வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே உட்காடுறான். மடியில் அப்படி சாஞ்ச மாதிரி இவ்வளோ உட்கார வைக்கிறான். நீங்கள் அப்படியே அந்த டயரில் வந்துட்டு உண்மையில அப்படியே சாஞ்சு இப்படி அவனை பார்த்துட்டே படுத்துருக்கீங்க. அவன் உங்கள் பேஸ் ஃபுல்லாக திருப்பி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். சரி சொல்லு, எப்படி இருந்துச்சு? என்னது பண்ணல நீ 2 மணி நேரமா, அது எப்படி இருந்துச்சு? உனக்கு வேலை முடிச்சுட்டான்னு இதெல்லாம் கேட்பேன், எப்படி இருந்துச்சு, என்ன பண்ணால் உனக்கு இன்னும் பிடிக்கும், என்ன மாற்றிக்கணும், என்ன இப்போ அமைதியாக இருந்தால் படுத்துக்கிறேன். நீ அப்படியே படுத்துக்கோடி, நீ அப்படியே படுத்துக்கிட்டே சொல்லு, அப்போ தானே எனக்கும் தெரியும் என்ன நான் இப்படி பண்ணுறேன், எவ்வளோ பவராக இருக்கேன், உனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு இதெல்லாம். நீ போமாம்மா அமைதியாக இரு. சொல்கிறேன் கொஞ்சம் ஒரு 2 வேர்டில் சொல்லி எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, எங்கெங்கே பண்ணதெல்லாம் ஒரு ஐயோ நீ வாங்கி முடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை அவனோட மூச்சில் வைக்கிறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த கையை வந்துட்டு கையில் பிடிச்சிக்கிறான். பிடிச்சிட்டு உங்கள் பேஸ்க்கு ரொம்ப க்ளோஸராக வரான். சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் அது சொல்லி எப்படி இருந்துச்சு, இவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கேன், நீ அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டேன், இதிலெல்லாம் யாராச்சும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா, நீ எதுக்கு இப்படி பண்ணுற? இதுக்கு முன்னாடி நீ அப்ரிஷியேட்லாம் பண்ணது இல்லையா, இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கல அதில் சொன்னது இல்லையா? புதுசாக நான் வந்துட்டு ஒன்று பண்ணுற மாதிரி நீ இதெல்லாம் வந்துட்டு புதுசாக கேட்குற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கல, நீ அதை வச்சு ஏதாவது பண்ணிக்கோ, அதை வச்சு என்னடி பண்ணுறது, நீ ஏதாவது பண்ணு, நீ விட்டு என்ன அப்படின்னு நீங்கள் தள்ளி போகிறீங்க. அவன் எடுத்து வச்சு உங்களுக்கு காமெடி பண்ணிகிட்ருக்கான். அப்போ நீங்கள் தான் மாமா டைம் ஆகிடுச்சு நான் போட்டா, இருடி கொஞ்ச நேரம் இன்னும் நேரமாவா நான் இருக்கேன், இருடி இங்கே இருப்போம் 2 பேரும். ஐயோ இந்த செட்டுக்குள்ளே போதும், நான் போகிறேன், டைம்
ஆகிடுச்சு. ஸோ வந்து ஒரு 10 நிமிஷம் ரெண்டி மாமா அம்மா முடிச்சுக்கும், அப்பாவும் முடிச்சுக்கும். அம்மா அப்பி மடப்பாடம் பண்ண மாதிரி. ஆமாம், சரி சரி ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே இது, அப்புறம் போகலாம். மாமா அம்மா தாயை சீரடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கிறான். என்ன எந்திரிக்கிறீங்க? உங்களால் சுத்தமாக முடியல, நடக்க கூட முடியாது போல், அந்தளவுக்கு இருக்கீங்க. அவன் உங்களை பார்த்து சிரிக்கிறான். என்ன நீ சிரிக்கிற? என்னை பார்த்து உனக்கு இருக்கு பாரு, நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு. உனக்கு எதுவும் சோறு தண்ணி எதுவுமே போடாமல் தான் உன்னோட நான் வைக்க போகிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம்லாம். எனக்கு சோறு தண்ணிலாம் வேணாண்டி, நீ இருக்கே அது போதும்டி, தள்ளி போமாம்மா நீங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. அவனும் உங்கள் பின்னாடியே வரான். 2 பேரும் வெளியே வந்து நிற்கிறீங்க. அப்போ தான் உங்களை பார்த்துட்டு போகணுமாடி. ஆமாம்மாம்மா நான் போயிட்டு வரேன், நீ அப்படியே எப்படியும் 10 வருஷம் 20 வருஷம் பார்க்கறது மாதிரி பண்ணாத. நேற்று வந்து இன்றைக்கும் அந்த நாளைக்கும் வருவதானே. ஏன்டி இப்படி சலிச்சுட்டு பேசுகிறோம்? புருஷனை விட்டு நீ இருக்க போகிறடி டே ஃபுல்லாக. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. நடிக்காதடி, இது எனக்கு உண்மையாகவே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை போய்ட்டு ஹக் பண்ணிவிட்டு உனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. ஐயோ இப்போ கண்டி வருது எல்லாம் வெளியே. சரி 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 நீ உடனே எதுவும் வந்திடாத, என்ன போதும் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சாஃப்டாக லிப் லாக் பண்ணுறான். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அந்த கிஸ் போகுது. அப்புறம் பிரேக் பண்ணிவிட்டு சரி வா நான் அங்கே வரைக்கும் வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை பேரும் நடக்கிறீங்க. ஒரு 5-6 வீடு தள்ளி, ஐ மீன் முன்னாடியே உங்களை விட்டுட்டு அவன் திருப்பி உங்களை ஹக் பண்ணுறான். 2 பேரும் மாற்றி மாற்றி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்கிறீங்க. சரி போறியா? சரி மாமா அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. மனசு கேட்காம தான் 2 பேரும் போகிறீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே போய் படுத்து அந்த டயர்ட்லேயே தூங்கிடுறீங்க. ஓகேடா, இது என்ன மாதிரி ஒன் ஷாட் எதுவுமே எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. நான் ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஏதோ இதெல்லாம் ஒரு ஒன் ஷாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எது என்னை திட்டி வச்சிடாதீங்க. எனக்கே தெரியல இது ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கே தெரியும். ஸோ இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வேர்ட்லையாவது கமெண்ட் பண்ணிங்க. ஓகேவா? எது நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு வந்துட்டு மாற்றிக்கிறேன். ஓகேடா. இதோட அதுவும் டியூரேஷனும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஐநோ இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஸ்டோரி லைனோட வரேன். ஓகேவா? ஓகேடா, பாய்.